சில நேரம் வந்துட்டு பொன் பொருள் பணம் மானம் மரியாதை இப்படி எல்லாத்தையுமே வந்து இழந்திருப்போம். அந்த இழந்த டயத்தில் வந்து சில பேர் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, போனதெல்லாம் போச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு உன்னோட நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத, அந்த நம்பிக்கையை தான் உன்னோட வாழ்க்கை தரத்தவே வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு 4 கேண்டில் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சா, அதாவது மெழுகுவர்த்தி. அந்த டைமில் வந்துட்டு நல்ல காற்றும் அடிச்சிருக்கு. அப்போது முதல் கேண்டில் அன்பு, அதுக்கு பேர் வந்துட்டு, அது சொல்லிச்சாமா, நான் நல்ல பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கேன், இந்த டைம் வந்து பயங்கரமாக காற்றடிக்குது, ஐயோ நான் இந்த காற்றுல வந்து அணைஞ்சு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பலவீனமாக சொல்லிகிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த காற்றுல வந்து அந்த முதல் கேண்டிலும் வந்து அணைஞ்சிருச்சாமா. 2வது கேண்டில் வந்து அறிவு, அதுவுமே வந்து சொல்லிச்சாமா, நான் நல்லா தான் எரிஞ்சிட்ருக்கேன், இப்படி காற்றடிக்கிறப்ப என்னால் தாங்க முடியாது, ஸோ நானும் வந்து அணைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து 2வது கேண்டிலுமே வந்து அணைஞ்சிருச்சு. 3வது கேண்டில் வந்து அமைதி, அதுவுமே வந்து சொல்லிச்சாமா, ஐயோ என்னால் இந்த காற்று வந்து தாங்க முடியாது, அதனால் நானே அணைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கேண்டிலுமே வந்து அணைஞ்சிருச்சான். இப்படியே 3 கேண்டிலுமே வந்து காற்று அடித்ததில் அணைஞ்சிருச்சு. ஆனால் 4வதாக இருக்கிற கேண்டில் மட்டும் போராடி அந்த காற்றுல வந்து அணையாமல் ஜெயிச்சிருச்சு. இப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து நுழைஞ்சு பார்த்துருக்கான். ஐயோ 3 கேண்டிலுமே வந்து அணைஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4வது கேண்டில் வந்து அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிச்சான், நீ வந்து வருத்தப்படாத, நான் பிரகாசமாக எரிஞ்சிட்டு தானே இருக்கேன், என்னை வச்சு அந்த 3 பேர்த்தையுமே எரிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான், இந்த காற்றுல 3 கேண்டிலுமே வந்து அணைஞ்சிருச்சு, நீ மட்டும் இவ்வளோ தூரம் அணையாமல் இருக்க, அப்போது உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மெழுகுவர்த்தி சொல்லிச்சாமா, என்னோட பேர் வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே எதை இழந்தாலுமே நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. அந்த கேண்டிலுமே வந்து தன்னோட நம்பிக்கையில் தான் அவ்வளோ காற்று அடித்து கூட அணையாமல் போராடி வந்து ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, போராடி நம்மளால் வந்து அதை ஜெயிச்சு வெளியில் வர முடியும்.